நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 18வது நாள், 18வது திருப்பாவை. உந்து மதக்களிச்சன் ஓடாத தோல்வலியன். உந்து மதக்களிச்சன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மரபகலேத பிந்தாய். நந்தகோபாலன் மரபகலேன பிந்தாய். கந்தம் கவழும் குழலி, கந்தம் கவழும் குழலி கடை தீரவாய். கந்தம் கவழும் குழலி கடை தீரவாய். வந்தெங்கும் கோழி அழைத்தன மாதவி பந்தல் மேல் பல்கார் கோயிலினங்கள் கோவில பந்தார் விரலி, பந்தார் விரலி உண்மை துணன்பே பாட. செந்தாவரி கையார் சீரார் வளையோலிப்ப வந்து திரவாய். மகிழ்ந்தேனோரெம்பாவாய். அதாவது அப்புறம் கப்பினை கிட்ட போறா. அந்த கோபாலனை போய் துயில் எழுப்ப போயாச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தரையா தூக்கத்திலேருந்து எழுப்ப ஆண்டாலும் ஒரு தோழிகளும் துயில் எழுப்பிண்டே வர. முதல்ல நந்தகோபால், அப்புறம் யசோதா பிராட்டியர், அப்புறம் கண்ணன், அப்புறம் பலராமன், அப்புறம் கடைசியா நப்பின்னை. எப்போதுமே ஒரு தத்துவம் உண்டு. கோவிலுக்கு போனா முதல்ல தாயார் சன்னதிக்கு தான் போகணும், அப்புறம்தான் பெருமாளை போய் தரிசிக்கணும். தாயார்கிட்ட நம்ம என்னென்ன பிரார்த்தனை பண்றோமோ, கோரிக்கையை வச்சாதான் தாயார் பெருமாள் கிட்ட சொல்லுவா இந்த பக்தனுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றும். அதனால முதல்ல தாயார், அப்ப தாயார்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் தான் தாயார் பெருமாள் கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்ற ரெக்கமெண்ட் பண்ணுவாளாம். ஸோ அந்த மாதிரி ஆண்டாள் அழகா அதை நாசுக்கா சொல்றா திருப்பாவே இல்லை. நந்தகோபாலன் மருமகளுடைய அழகான குணங்களை எல்லாம் சொல்லி அவளை துயில் எழுப்ப போறாப்போ என்ன சொல்றா? உந்து மதக்களிச்சன் ஓடாத தோல்வலியன். அதாவது மதநீர் சுரக்கின்ற யானைகளை எல்லாம் வைத்து கட்டி ஆள்பவனும் வலிமையான தோள்களை கொண்ட அந்த நந்தகோபாலின் மருமகளை நப்பினாய். கந்தம் கவழும் குழலி, அழகான வாசனை அப்படி நறுமணம் வீசக்கூடிய கூந்தலை உள்ள நப்பின்னையே, அழகான நப்பின்னை பிராட்டியாரே கதவை திறவுங்கள். நான் தோழிகளுக்கு அறிவுறுத்துற மாதிரி நப்பின்னைக்கு சொல்ற ஆண்டாள் விடியலின் அறிகுறிகளை ரொம்ப அழகா உணர்த்துறான். வந்தெங்கும் கோழி கூவினக்கான். எங்கும் கோவிகளெல்லாம் கோழிகள்லாம் கூவ ஆரம்பிச்சுட்டு. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான். மாதவி பந்தல் என்பது குறுக்கத்தி பந்தல், அதாவது முல்லை கொடி, வசந்த மல்லின்னு கூட சொல்லுவா. அந்த வாசனை வீசக்கூடிய அந்த மாதவி பந்தல் மேல நிறைய குயில்கள் கூவிண்டே இருக்கான். விடியலோட அறிகுறிகளை அழகா உணர்த்தா நப்பின்னைக்கு ஆண்டாள். கூவியாச்சு. பந்தார் விரலி, பூ போன்ற வெண்மையான பூப்பந்து போல அழகான விரல்களை கொண்டவளே. பந்தார் விரலி, உன் மைத்துனன் பெயர் பாட, உன் கணவனோட புகழை பாடத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். செந்தாமரை கையால், உன் அழகான சிவந்த தாமரை மலர்கள் போன்ற கையால, அந்த கையில அழகா ஒரே அளவுள்ள வளையல்களை அணிஞ்சின்னு இருக்காளாம். யாரே நம் நப்பினை பிராட்டியார். அப்பேற்பட்ட அந்த கையில, செந்தாமரை கையில உன்னுடைய வளையல்கள் எல்லாம் அழகா ஒலி எழுப்ப நீ வாசல் கதவை திற. நாங்கள் உள்ளே உன் அருமை கணவன் எம் பெருமான் கண்ணபிரானை துயில் எழுப்புவோம் அப்படின்னு நப்பினை கிட்ட ஆண்டாள் அவளோட அற்புதங்களை எல்லாம் பாடி அவளை புகழ்ந்து அந்த நப்பினை துயில் எழுப்புறார். இதுதான் இந்த திருப்பாவையுடைய கருத்து. ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.